சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நடந்த அந்த வழியாக புதுப்பேட்டையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தன் தங்கையை கல்லூரியில் டிராப் செய்ய பைக்கில் வந்தார். அப்போது போலீசார் ஒருவர் இளைஞரை வேறு வழியாக போக சொல்லி தள்ளிவிட்டு கழுத்தில் இருந்த செயினை அறுத்ததாக இளைஞர் புகார் தெரிவித்துள்ளார். பள்ளி இல்லைன்னா அப்புறம் ஏன் சார் இந்த காலேஜ் வைக்கிறாங்க? காலேஜ் போகல சார். ரோட்ல போறவங்கள பப்ளிக்கை பிடிச்சி இந்த மாதிரி அழு வச்சிருக்காங்க சார். ரோட்ல காலேஜுக்கு டைம் ஆகுது. இங்க காலேஜ் WCG காலேஜ் கூட என்ன பண்ணுவாங்க? இங்க பப்ளிக் இடைஞ்சூரா இருக்குது. அப்புறம் தேவையில்லாம பூச்சி செயினை பூச்சி அடிச்சு வண்டியை பூச்சி தள்ளி விட்டாங்க. இப்ப யாரு ஒரு பாருங்க, இப்போ ஒரு சாருங்க ஒரே இங்க பாருங்க, இவர் யாரு? இவரு பூச்சி தேவையில்லாம பூச்சி வச்சாரு. இன்னொருத்தர் பின்னாடி பூச்சி வச்சாரு. வீடியோ இருக்கு, இதை பாருங்க, இங்க பாருங்க, வீடியோ பாருங்க. பப்ளிக் சும்மா நின்னவங்களை பூச்சி வச்சாங்க. இவர் யாரு? சட்டை பூச்சி வச்சு. இங்க பாருங்க, பூச்சி தள்ளி சட்டையை பூச்சி ஒரு சைடுமா வர தேவையில்லாம